ஆடிப்பெருக்கு நன்னாளில் மரகதம் யோகாலயம் குழுவில் உள்ள அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். ஆடிப்பெருக்கு அன்று நாம் செய்யக்கூடிய புதிய முயற்சிகள் சிறப்பான முறையில் வெற்றியடையும். அதுபோல இன்று நம்முடைய உடலை சார்ந்து மனதை சார்ந்து ஆரோக்கியமாக இருப்பதற்கான பயிற்சி தான் முதல் நாளான இன்று பிராணாயாமத்தை பற்றி பார்க்க போகிறோம். பிராணாயாமம்னு என்ன? பிராணாயாமம்ங்கிறது மூச்சு பயிற்சி. ஸோ பிராணாயாமம்ங்கிறது மூச்சு பயிற்சி. இந்த மூச்சு பயிற்சி பண்ணால் நமக்கு என்ன பலனை கொடுக்குங்கிறது பின்னாடி சொல்கிறேன். நம்ம டைரக்டாக நேராக பயிற்சிக்கோ போயிடுவோம். இப்போ பாருங்க, நம்ம என்ன பண்ணுறோம், வலது நாசி துவாரத்தை அடைச்சிட்றோம். ஆள்காட்டி விரலால் அடைச்சாலே போதும். இப்படி அடைச்சிட்றோம். அடைச்சிட்டு முதுகு தண்டுவடத்தை நேராக வச்சிடறோம். ஸோ நேராக உட்காந்துட்டு இந்த இடது கை இருக்கு பார்த்தீங்களா, லங்ஸில் வச்சுக்கிறோம். இடது லங்ஸில் வச்சுக்கிறோம். இந்த இடது லங்ஸில் வச்சுட்டு மூச்சை வெளியே விடணும். இடது நாசி வழியாக மூச்சை மட்டும் வேகமாக வெளியே விடணும். இந்த கை எதுக்காக இப்படி நம்ம நுரையீரல் பக்கம் வச்சுட்டு கொண்டு போறோம்னு கேட்டிங்கன்னா, நம்ம நுரையீரல் இருக்கக்கூடிய டஸ்ட்டை வெளியேற்றுற மாதிரி ஒரு இமேஜின் பண்ணிக்கங்க. ஆனால் உண்மையும் அதுதான். இப்போ எப்படி போறதுன்னு பாருங்க. இதை ஃபுல்லாக அடைச்சிடறோம். அடைச்சிட்டு ஒரு 5 டைம்ஸ் பண்றீங்க. பாருங்களேன். 1 2 3 4 5 தடவை பண்ணா போதுமானது. அடுத்து இப்போ என்ன பண்றோம், வலது பக்கம் பண்றோம். இப்போ இடது நாசில அடைச்சிடறோம். அடைச்சிட்டு வலது நுரையீரல் பக்கமா நம்ம அந்த பயிற்சியை செய்ய போறோம். இப்ப வலது மூக்கு வழியா மூச்சை வெளியே விடுறோம். இப்படி கிராஜுவலா மெதுவா விட்டா போதும். அப்படி போகணும். பாருங்களேன், அப்படி போகணும். ஒரே மாதிரி போகணும். இப்படி என்ன பண்றோம், இந்த சைடு ஒரு 5 முறை, இந்த சைடு ஒரு 5 முறை பண்ணிடலாம். திரும்ப பண்ணோம்னால் நீங்க திரும்ப இந்த சைடு 5 முறை, இந்த சைடு 5 முறை, 10 முறை கூட பண்ணிக்கலாம். ஸோ இது பண்றதுனால என்ன பெனிஃபிட் சொல்லியிருக்கீங்களே. பிராணாயாமம்னா பிராணன்னு பொருள். பிராணன்னா உயிர். ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கு, சிலருக்கு தெரியாம இருக்கலாம். இந்த உயிரை பாதுகாக்கக்கூடிய பயிற்சி தான் பிராணாயாமம். இந்த இதுக்கு பேரு பிராணாயாமம் சொல்றோம். அந்த பிராணாயாமத்துக்குள்ள பிராணம் தங்கி இருக்கிறா. அப்ப அந்த பிராணனை காப்பதற்காக இந்த பயிற்சி எடுக்கிறோம். சரிங்களா? இந்த சுவாச மண்டலத்தை இயக்குவதில் புதிய உக்தி தான் இந்த பஸ்திரிகா மூச்சு பயிற்சின்னு சொல்லுவோம். அனைவரும் இந்த குழுவில் இருக்கிற அத்தனை பேர் என்ன பண்றீங்க, இந்த பயிற்சியை மறக்காம பொறுமையா நீங்க செஞ்சுட்டே வாங்க. கண்டிப்பா மூக்கு துவாரத்தை இது சுத்தப்படுத்துகிறது, நுரையீரலை சுத்தப்படுத்துகிறது. நுரையீரல் முழுவதும் இருக்கக்கூடிய அந்த டஸ்ட்ன்னு சொல்றோம் இல்லையா, அந்த நுரையீரல தங்கி இருக்கக்கூடிய அழுக்குகளை குப்பைகளை பூரா வெளியெடுக்கக்கூடிய ஈஸியான மெத்தேடு. நம்ம வார்த்தைகளால் சொல்லி இதை சமாளிக்க முடியாது. ஒவ்வொரு நாளும் தினந்தோறும் இதை பயிற்சியை செய்து வந்தால் உங்களுக்கு நற்பலனை நீங்கள் அடையலாம். இன்னொரு முறை உங்களுக்கு செய்தியாக மட்டுமல்ல, உடல் உறுப்புகளை சார்ந்ததா சொல்ற கேட்டுங்க. திரும்ப மறந்துடாதீங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது வலது அடைச்சுக்கிறோம். இங்க வச்சு ஒரே ஸ்ட்ரோக் பாருங்களேன். அவ்வளவுதான். இப்படி ஒரு 5 முறை. அப்புறம் இங்க சொல்ற இது ஒரு 5 முறை. நீங்க வேணும்னா சிலருக்கு 5 முறை செஞ்சாலே டயர்ட் ஆயிரும். ஏன்னா மூளை செல்களை இயக்கக்கூடிய பகுதி இந்த பிராணாயாமத்துக்கு இருக்கிறது. இல்ல இன்னும் எனக்கு நல்லா இருக்குன்னு நினைக்கிறவங்க 10 முறை கூட செஞ்சுக்கலாம். ஸோ இந்த குழுவில் இணைந்த அனைவர்களுக்கும் இந்த பயிற்சியை எடுப்பது மட்டுமல்ல, மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஆடிப்பெருக்கு நன்னாளில் செல்வ வளமும் உடல் வளமும் மற்றும் ஆரோக்கியமாக இருக்க அனைவரையும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். மீண்டும் வரும் ஞாயிற்றுக்கிழமை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.